ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர், சிறந்த அறிவாளி, பெரிய அந்தஸ்து பதவி பொறுப்புல இருக்கிறவர், பலசாலி, பல திறமைகள் உள்ளவர். அப்படி இருந்தும் அவர் தன்னிலையிலே தானே இருந்துகிட்டாருன்னா அவரால் மற்றவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போகும். அவர் காட்சிக்கும் கருத்துக்கும் மற்றவர்களுக்கு எளியராக இருந்தாதான் மற்றவர்கள் அவரை சார்ந்து அவர் மூலமாக ஏதாவது பயனை அனுபவிக்க முடியும். இந்த உலகத்தையே படைத்து காத்து அழித்து மறைத்து அருள்பவர் சிவபெருமான். அவரு அவ்வளவு பெரியவராக இருந்த போதிலும் ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய ஊமத்தம்பூவை தலையில் சூடி தவறு செய்த சந்திரனுக்கும் கூட அனுகிரகம் பண்ணி நம்மை போன்ற உயிர்களின் குற்றங்களை நீக்கும் ஐந்தெழுத்தை உபதேசிப்பவர். எவ்வளவு பெரிய ஆளு, எளிமையாகவும் இருக்காரு பார்த்தீங்களா? அவருக்கே உபதேசம் பண்ணவர் இங்க செந்தில ஆண்டவர். இருந்த போதும் தன்னுடைய பக்தர்களின் குறையை கேட்டு நீக்கி அருள்றதுல அந்த செந்தில் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு கடல் இருக்கு பாருங்க, அது போல பெரிய கருணை கடல். அந்த கடல் கூட ஒரு அளவுல அடங்கி போகும். அவருடைய கருணைக்கு அளவே இல்லை. இதை வேரி மது மத்த மதி தாதகி கடுக்கை புனை வேணியர் துதிப்பதொரு கேள்வி காரணம்னு திரு வேலைக்காரன் வகுப்புல அருணகிரிநாதர் நமக்கு அருள் செய்கிறார். அதனால அவரை ஏதோ குழந்தை சாமின்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நம்ம கிட்ட எந்த தகுதியும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, முருகா நீ மட்டும்தான் எனக்கு துணை, உன்னை விட்டா எனக்கு வேற கதியே இல்லைன்னு முழுசா அவர்கிட்ட சரண் அடைஞ்சிட்டோம்னா அவர் நமக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்களையும் போக்குறதோட ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுத்து மேலான முக்தி இன்பத்தையும் கொடுப்பார். விதை ஒண்ணு போட்டா சுரை ஒண்ணா முளைக்கும். அப்பாவை போலதான் மகனும் இருப்பாரு.